அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மைசூர் பாக் ரெசிபி தான். அதுவும் பனங்கருப்பட்டி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு பனை வெல்லம், ஒரு 1.25 கப்பு அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப்பு கடலை மாவு எடுத்ததை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா வாசனை வரணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய மைசூர் பாக்கில் அந்த பச்சை வாசனை, அந்த கடலை மாவுடைய வாசனை ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக நெய் கூட விட வேணாம், வெறுமனே சட்டியில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தது எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மைசூர் பாக்கு எந்த கட்டியும் இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ஸோ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1.25 கப்பு நெய்யில் 1/2 கப்பு நெய் மட்டும் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வெறுமனே நீங்கள் பனங்கருப்பட்டியில் நீங்கள் இந்த கடலை மாவை ஆட் பண்ணும்போது கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அழகாக சூப்பராக ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம 1 கப்பு பனங்கருப்பட்டி எடுத்துருந்தோம். அதில் 1/4 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் நிறைய கசடு இருக்கும். அதுக்கப்புறமா கரெக்டாக 1 கம்பி பதம் வந்தால் போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் எடுத்தாலும் சரி, உங்களுடைய மைசூர் பாக் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது கொதிச்சிட்ருக்கு. 1 கம்பி பதமும் வந்துருச்சு. இதில் நம்மளுடைய இந்த கடலை மாவு மிக்சரை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான், நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது கிளறி நமக்கு மைசூர் பாக்குடைய பதம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிளற போகிறோம். நம்ம ஏற்கனவே 1/2 கப்பு நெய் யூஸ் பண்ணிட்டோம். இருக்கிற 3/4 கப்பை அப்பப்போ விட்டு கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பரான நெய், ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா இந்த அளவு நல்லா கட்டியாக வர ஆரம்பிக்கும். ஸோ கட்டியாக வந்ததுக்கப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக அந்த நெய்யை போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா பபிள்ஸாக வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்பையும் நல்லா கிளறுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லா அதாவது நல்லா கட்டியாகிடும், ஒரு பக்கம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ நல்லா இந்த நேரத்துக்கு கிளறிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியும் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா அந்த கண்ணாக வெளியில் வருது பாருங்கள், அந்த மாதிரி பதத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய மைசூர் பாக்கோடைய பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். நமக்கு சாஃப்டாக மைசூர் பாக் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 நிமிஷம் போல் நீங்கள் கிளறினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை கொட்டிடலாம். கொஞ்சமாக வெதுன்னு இருக்கும்போதே இதை நீங்கள் பீசஸ் போட்டு வச்சுடுங்க. இல்லைன்னா கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ பாருங்கள், பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது யாரும் பனங்கருப்பட்டியில் செஞ்ச மைசூர் பாக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டோட இந்த மைசூர் பாக் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மைசூர் பாக் நம்ம வெளியில் வாங்குகிற மைசூர் பாக்கை விட, அதாவது சர்க்கரையில் பண்ணுற மைசூர் பாக்கை விட ஹெல்த்தி வைஸ் ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதை வீட்டில் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்த கப்பு அதாவது 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு வச்சா கூட ஒரு வாரத்துக்கோ இல்லை 1.5 வாரத்துக்கோ மேலே இந்த பனங்கருப்பட்டி மைசூர் பாக்கை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் நல்லா தெரியும். மேலே அப்படியே எல்லோ கலரில் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மைசூர் பாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்தி.